இனிய காலை வணக்கம் நண்பர்களே. உங்களோடு சிறிது நேரம் மன உரையாடல். நேரம் இதுதான் வாழ்க்கையோட நிதர்சனம். என்னுடைய வயதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வயது எனக்கு 61. நான் பார்த்த என்னுடைய இந்த 60 வயதை திரும்பி நான் பார்க்கும் பொழுது எனக்கு ஓகே ஆன நரசிம்மா, எனக்கு டிசைனான பொடி வருது, இப்படியான படங்களும் எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைத்த 20 படம் நடிச்சிருக்கேன்னா முதல்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சது, இப்படி எல்லாத்தையுமே லைஃப்பை இன்க்ளூடிங் மேரேஜ் எல்லாத்தையுமே ரீகலெக்ட் பண்ணி கொஞ்சம் நினைவுகளை பின்னோக்கி நான் செலுத்தும் பொழுது எனக்கு கிடைக்கிற விட என்னென்னா, நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று திருப்பங்களோடு நம்மளை சந்திக்கிறது. இதுதான் நான் பார்த்த அனுபவம். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு 2 சம்பவங்களை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன் நேரங்கிறதுக்கான விளக்கத்தை. நான் நரசிம்மாங்கிற படத்துக்கு கரை எழுத போகிறேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. திடீர்னு கேள்விப்படுறேன், கோடம்பாக்கத்தில் கேப்டன் சினிகேட்டில் கரை கேட்குறாங்கன்ட்டு. ஒரு 5 நிமிடம் ஒரு டீ கடையில் உட்காந்து யூஎஸ் மார்ஷல்னு ஒரு படத்தை பார்த்துட்டு சும்மா ஒரு பிட்டை போட்டு வைப்போம்னு சொல்லிட்டு ஒரு அவுட்லைனை ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிவிட்டு போய் கதை சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு 3 மாதம் வரைக்கும் தொடர்பே கிடையாது. 3 மாதம் கழித்து அவங்க ஒரு 300 கதை கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அந்த ஐடியா, அதை டெவலப் பண்ணி 1 ஹவருக்கு சொல்லு அப்படின்னாங்க. எனக்கு உடனே ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. பிசாசுற மாதிரி 2-3 நாடு நண்பர்களோடு இணைந்து வெறித்தனமாக அதுக்கு ஒரு விளையாட்டாக செஞ்சது முதல்ல. அது சீரியஸ் ஆகுது வாழ்க்கையில். அதுக்கு அப்படி உழைச்சி போய் கதை சொல்கிறேன். என்னை ஏவிஎம் கேட்டாண்டே உடனே விஜயகாந்தை சந்திக்கிறப்போ அன்றைக்கி பார்த்து ஏவிஎம் கேட்டில் புது செக்யூரிட்டி டீம் அசம்பிள் ஆகிருக்கு. உழவிட மாட்டேன்ட்டாங்க, அசிங்கப்படுறேன். இதெல்லாம் கடந்து நான் போய் சொல்லி எனக்கு அந்த ப்ராஜெக்ட் டிசைன் ஆச்சு. அடுத்து புலி வருது எடுத்திங்கன்னா, ஆஸ்கார் ஃபிலிம்ஸில் ஓகே பண்ணியிருந்தேன், என்டி பங்கஜ் ப்ரொடக்ஷனில் ஓகே பண்ணியிருந்தேன், சூப்பர் குட் சௌத்ரி கிட்டெல்லாம் ஓகே பண்ணியிருந்த கதை அதிகபட்சம் 1 மணி நேரத்தில் சந்தித்து ஈல்கே ஆண்டனிங்கிற ஒரு மூலமாக எனக்கு படம் கிடைச்சது. அது அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். அப்போது முயற்சி மட்டும்தான் மனிதன் செய்ய முடியும். ஒரு நேரம் அமைப்பு இருந்தால் நடக்குது. அமைப்பு இல்லை, நான் என்ன தான் உடம்புல என்ன தடவி தட்டினாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுங்கிறத அனுபவத்தில் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நேரம்தான் எல்லாம். நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நம்புங்க, நேரம் மட்டுமே உங்களுடைய எதிர்காலம். ஓகேவா? நான் சொல்கிறதுல குறை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நேரத்தை நான் உணர்ந்தவன்.